நரேந்திரநாத் தத்தர். செல்லமாக நரேன் என்றே போடுவார்கள் அவங்க வீட்டில். அவரது தாயான புவனேஸ்வரி தேவி ஒரு உத்தம பெண்மணி. அவர் நரேனுக்கு கொடுத்த கல்வி ஈடிணைத்தது. வாழ்க்கையில் நான் அடைந்த அனைத்திற்கும் என் தாய்க்கு கடமைப்பட்டுள்ளேன் என்று பின்னாளில் விவேகானந்தர் சொல்கிறார். எப்பவும் ஒரு முறை வகுப்பில் புவியியல் பாடம் நடந்திருந்தான். புவியியல் ஆசிரியர் வரைபடம் ஒன்றை தொங்கவிட்டு ஒரு குறிப்பிட்ட நகரத்தை காட்டுமாறு நரேந்திரனிடம் கூறினார். நரேனிடம் கேட்டார். நரேன் காட்டினான். ஆசிரியர் அது தவறு என்றார். அதனை அவன் மறுத்து சரி என்றான். அவர் தவறு இவர் சரின்னு மறுக்கிறார் என்பதற்காக அவர் கைகளை நீட்ட சொல்லி பிரம்பால் அடித்தார் ஆசிரியர் அடிகள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு அப்பவும் சொல்கிறார், அது சரி நான் சொன்னது அப்படிங்கிறார். நீ தனது பதில் தவறு என்பதை அவன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு புத்தகத்தை பார்த்தபோது தான் தனது பதில் தான் தவறு என்பதை கண்டார். உடனே நரேனிடம் மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு அவனிடம் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டார். புவனேஸ்வரி அவனை அணைத்து கொண்டு, என் கண்ணே, உன் பக்கம் நியாயம் இருக்குமானால் நீ எதற்கு கவலைப்பட தேவையில்லை. நியாயத்தின் வழிகள் சில வேளைகளில் சிரமமானதாகத்தான் இருக்கும், துன்பம் தருவதாகவும் இருக்கலாம். ஆனால் நியாயம் என்று நீ கருதுவதை செய்வதற்கு ஒருபோதும் தயங்காது. கண்டிப்பாக அதை சொல்லிடு, இது கரெக்டு, இது நல்லதில்லை அப்படின்னு. புவனேஸ்வரி தேவி போதித்த உண்மையில் திரண்ட வடிவமாக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் திகழ்ந்தது. அம்மாவை போலவே இருக்கிறாரே இவரும் பேசுகிறதெல்லாம் இவ்வளவு உண்மைத்தனமா அப்படின்னு நினைக்கிறார் அவர். அது என்ன வந்தாலும் உண்மையில் பாதையில் தான் செல்ல வேண்டும், என்ன வந்தாலும் உண்மையின் பாதையில் தான் நம்ம செல்லணும்னு நினைக்கிறார். இந்த கலியுகத்தில் ஒருவன் உண்மையை பேசி பழகுவானானால் அவன் இறை அனுபூதி பெற்றவன், இறையினுடைய கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவன் என்று நிச்சயம் என்பார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். இந்த கலியுகத்தில் இப்போ கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டில். இந்த கலியுகம் நடக்கையில் இந்த மாதிரி ஒருத்தர் கடவுளை பற்றி இப்படி பேசினா உண்மையிலே அவன் அந்த கடவுளுடைய பக்தன், பெரிய பக்தன், கிரேட்டஸ்ட் பக்தன். தான் பொதித்தே அவன் வாழ்ந்து காட்டவும் செய்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் புவனேஸ்வரி தேவியும் எது வந்தாலும் அசையாத உறுதியுடன் உண்மை வழியில் நிற்பதை கண்டார் விவேகானந்தர். அவங்க அம்மாவும் ராமகிருஷ்ணர் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருப்பதை கண்டார். அவர் வக்கீல் தொழில், அவங்க அப்பா அவர் வக்கீலில் போய் பேசுவாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஜனங்களெல்லாம் கூட்டமாக கூடி எல்லாம் மொத்தமாக உட்காந்து, ஏன்னா பணக்காரராச்சே இவர், நல்ல பணக்காரர். கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டார். அனைத்து செயல்களிலும் இது வெளிப்படும். அதனால தான் பின்னாளில் உண்மைக்காக அனைத்தையும் துறக்கலாம், அதற்காக எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அந்த ஒன்றே ஒரு நாள் புவனேஸ்வரி நரேனிடம், அப்பா, என்று தூய்மையானவனாக இரு, சுயமரியாதையுடன் இரு, அதே வேளையில் பிறரது சுயமரியாதைக்கு மதிப்பு கொடு, வாழவும் கற்றுக்கொள். அது மாதிரி மென்மையான சமநிலையான குலையாதவனாக இரு, அன்பு குலையாதவனாக. ஆனால் தேவை ஏற்படும் போது உன் இதயத்தை இரும்பாக்கிக்கொள். அப்போ நீ சண்டை போடு யாருக்கிட்ட, நான் தேவைகள் வரும்போது. இந்த அறிவுரை நரேந்திரனின் பண்பு நலனை உருவாக்குவதில் மிகவும் உதவி செய்தது. அவங்க அம்மா சொன்ன பதில் கொஞ்சம் இதெல்லாம் கரெக்டு இருக்கும்னு நினச்சார். சிறு வயதிலிருந்தே அவன் சுயமரியாதை மிக்கவராக திகழ்ந்தார். மற்றவர்கள் மரியாதையாக நடத்தினார். ஆனால் தனது தன்மானத்திற்கு இழுக்கு வருமாறு யார் நடந்தாலும் அதை பொறுக்க மாட்டார். ஒரு நாள் அவரது தந்தையின் நண்பர்கள் சிலர் அவர் சிறுவன் தானே என்று எண்ணி சற்று வேடிக்கையாக நடந்து கொண்டனர் எல்லாம். அது நரேனுக்கு பிடிக்கல. சொல்கிறான், இழிவாக நடத்தியது, என் தந்தை கூட என்னை இவ்வளவு இழிவாக நடத்தியது கிடையாது என்று எண்ணினார். ஆத்திரத்துடன் நின்று கொண்டு, இதோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதோ பாருங்கள், வயதானவர்கள் எல்லாம் புத்திசாலிகள் என்று உங்களைப் போல் பலர் நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதுவல்ல, பலர் முட்டாள்களாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டார். என்று நரேனின் மனநிலையை உணர்ந்த அவர்கள் தங்கள் வேடிக்கை பேச்சுக்களை நிறுத்தி கொண்டனர். நசிகேதன் என்ற சிறுவனை கூட கட உபநிஷத்தில் காண்கிறோம். இதே மாதிரி தான். அவனும் பயம் அறியாதவன், தன்னம்பிக்கை மிக்கவன், அனைவரிலும் நான் சிறந்தவன் நினைச்சாவன். இப்படி இல்லாமல் போனாலும் பலரை விட நான் சிறந்தவன் என்பதில், அப்படியே இல்லாமல் போனாலும் நான் மற்றவங்களை விட சிறந்தவன் என்பதில் கொஞ்சம் கூட ஐயம் இல்லைன்னு நினச்சான். அப்போ அதெல்லாம் விளங்குதில்ல அவனுக்கு எல்லாம் தான் என்பதை நசிகேதன் அந்த சுயமரியாதைக்காகவே அவனை மிகவும் போற்றினார் விவேகானந்தர். யார் விவேகானந்தர்? நசிகேதன்லாம் உபநிஷத்தில் தானே வர்றாரு. நசிகேதன் அவங்க அப்பா மாட்டெல்லாம் கொடுப்பாரு. அதெல்லாம் பெரிய பெரிய கதைகள் ஓடிக்கிட்டே கிடக்கும். இதெல்லாம் ஒன்றும்
50 வருஷத்துக்கு பேசினாலும் கூட இது பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ இருக்குது உலகத்தில். நரேந்திரன் தந்தை. ஆனால் ஒன்றே ஒன்று, அன்பு, விசுவாசம், பொய் இல்லாமல் இருந்தார். எவ்வளோ பேரை வேணாலும் உருவாக்கலாம். அன்பு கொண்டால் எல்லார் மனசுக்குள்ளேயும் புகுந்து விளையாடலாம். அவ்வளோதான் அவருடைய இது. நரேந்திரன் தந்தை விஸ்வநாதர் கொடை என்பது அவர் ரத்தத்தில் ஊறிய பண்பாக இருந்தது. அவரிடம் கேட்டு உதவி சென்ற யாரும் வெறுங்கையுடன் திரும்பவே மாட்டாங்களாம். வள்ளல் விஸ்வநாதர், அவர் பேர் விஸ்வநாதர், அவர் அந்த பகுதியில் அறியப்பட்டார். உறவினர், நண்பர் என்று ஏராளமான பேர் அவர் வீட்டில் அவரது செலவிலேயே கல்வியும் பெற்று வந்தனர். படிக்கவும் வைத்தார் எல்லாரையும். கவலைப்படாமல் சம்பாதியத்தை எல்லாம் பிறருக்காக செலவழித்தார். விவேகானந்தரின் தாராள குணத்தை உறவினர் சிலருக்கு பிடிக்கலை. சாதகமாக பயணித்து கொண்டனர். சில பேர் அதை சாதகமாக எடுத்துக்கிட்டாங்க. ஐயோ, நம்மளுக்கு இவர் இவ்வளோ செய்கிறார், நம்ம எப்படியாவது எவ்வளோ இருந்தாலும் வாங்கிக்கணும்னு. அவர்கள் எந்த உழைப்பிலையும் ஈடுபடாமல் குடியும் கேளிக்கையுமாகவும் இருந்தார்கள். அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு. அப்போ அவருக்கு கேட்குறாரு, அவங்க அப்பா மகன் கேட்குறார், யாருக்கு, நரேந்திரன் கேட்குறார், நரேன், இப்படி குடிகாரர்களுக்கு நெறிக்கட்டவர்களுக்கும் பணத்தை தந்தை அள்ளி இறைப்பதை ஒரு முறை நரேந்திரன் தடுத்தார். அதற்கு விஸ்வநாதர் மதுவை குடிப்பது தற்காலிகமாக அது இருக்குது. இப்போது தங்கள் கவலைகளை மறக்க முயல்கின்ற இந்த ஏழைகளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீயும் வளரும்போது இவர்களிடம் இரக்கம் கொள்ளவே செய்வார். ஏன்னா அப்படிதான் சொல்கிறாரு ஒழிய அவங்கக்கிட்ட தயவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மனிதனிடம் இரக்கம் கொள்வது மட்டும் போதாது, அவனை தெய்வ வடிவமாக கண்டு சேவையை செய்ய வேண்டும் சொல்கிறார். மனிதன் வாழும் கடவுளாக திகழ்பவன். கடவுளின் வடிவம்தான் அவனுக்கு இரக்கம் காட்ட முடியும். கடவுளின் வடிவமான அவனுக்கு இரக்கம் காட்ட முடியுமா? முடியாது. மாறாக அவனின் வாழ்கின்ற கடவுளுக்கு சேவை செய்து அதை வழிபடுவதற்காக கிடைத்த ஒரு வாய்ப்பு அல்லவா அது. எனவே இரக்கம் என்பது சரியான வார்த்தை அல்ல. மக்களை மகேசனாக கண்டு சேவை செய்வது தான். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொன்னார். மகேசன்னா ஈசனுடைய சேவை என்று சொன்னார். மக்கள் சேவை என்றார். யாரையும் வெறுப்பதற்கில்லை. ஏனெனில் பாவியின் உள்ளேயும் உறைபவர் கடவுளே தான். திருடனாக, காட்டு மிராண்டியாக யாராக இருந்தாலும் அவருக்கு உள்ளே எறும்புக்குள்ளேயும் கடவுள் தான் உட்காந்துட்டு இருக்காரு. இல்லைன்னா அது ஓட முடியாதுல்ல. அது சான்றோனாக திகழ்வதற்கு ஒரே கடவுள் தான். இழிந்தவர், ஒதுக்கப்பட்டவர், பாவிகள் என்று அனைவரையும் மரியாதையுடன் பார்ப்பதற்கு இவ்வாறு ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடமிருந்து கற்றுக்கொண்டார். இதை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டார். யார்? குரு மகாராஜிட்ட இருந்து. ஏன்னா அவர்கிட்டயே 2 வருஷம் இருந்தார். 3ஆவது வருஷம் தான் அவர் இறந்து போயிட்டார். அவர் 86 இறந்துட்டார். இவர் 83 தான் போய் சேர்ந்தார் படிச்சுட்டு. 84, 85 3ஆவது மாதம் அவர் இறந்து போயிட்டார். அதுக்குள்ளே இவரை பார்த்து எல்லாத்தையும் பண்ணி இவருடைய பெரிய சீடராகி 1886 அவர் இறந்துட்டார். இவர் 1863 இவர் பிறந்தார். 63 ஷைன் பிறக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னால் அவர் பிறந்திருக்காரு. 65 இவன் பிறந்தான். அவர் 63 பிறந்திருக்காரு. இவ்வளோதான் வித்தியாசம். 100 வருஷம். அப்போ இப்போ 50 வயசுக்கு மேலே ஆச்சு. இப்போ 150 வயசுக்கு ஆகிட்டார். ஒரே நேரத்தில் பல காரியங்களை சிறப்பாக செய்ய வல்லவன். அதான் கடவுள் அதை சான்றோனாக திகழ்வது ஒரே கடவுள் தான். இழிந்தவர், ஒதுக்கப்பட்டவர், பாவிகள் என்று அனைவரையும் மரியாதையுடன் பார்ப்பதற்கு இவ்வாறு ராமகிருஷ்ணர்கிட்ட தான் அவர் கற்றுக்கொண்டார். வேறு யார்கிட்டும் இல்லை. அவரை நம்பினார். முழுக்க நம்பிட்டார். அவர் நம்பினாதான் வாழ்க்கை. நம்பலைன்னா வாழ்க்கையே கிடையாதுல்ல யாருக்கும். அமைதியையும் ஒரு நாளைக்காவது கொடுக்க முடியும். ஆனால் அது மட்டுமே உண்மை. வாழ்நாள் முழுவதும் வேதனையில் உழன்று நான் கற்றுக்கொண்ட உண்மை இதுவே என்பார் அவர். வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதர்களில் ஒருவருக்காவது சிறிது ஆனந்தமும் அமைதி கொடுத்தா அது ஒரு நாளைக்காவது நான் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். யாரோட கருத்து? விவேகானந்தர் சொல்கிறார். கதை சொல்வதில் நிபுணனாக திகழ்ந்தார் நரேன். அவன் கதை சொல்ல ஆரம்பித்தால் கேட்பவர்கள் ஆடாமல் அசையாமல் கேட்டுக்கொண்டு இருப்பார்களாம். கதை சொல்ல ஆரம்பிப்பான். ஆசிரியர் பாடத்தை ஆரம்பிப்பார். ஆனால் நரேனிடம் கதை கேட்டு கொண்டிருந்த நண்பர்கள் அது அறியவில்லை. பாடத்தை கவனிக்காமல் பேசிக்கொண்டிருப்பதை கண்டார். அதனால் இது என்ன அதையும் கேட்ட இயலவில்லை. நரேந்திரன் திறமை அலாதியானது. ஆனால் அவர் சொல்லிடுவான், உள்ளதை சொல்லிடுவான். பாடத்தை கவனிக்காமல் சிலர் பேசிக்கொண்டிருப்பதை கண்டார் ஆசிரியர்.
அவருக்கு ஆத்திரம் வராமல் என்ன செய்யும்? தாம் நடத்திய பாடத்தில் அவர்கள் கேள்வி கேட்டார். நண்பர்கள் யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. இது நான் முதல்ல படித்தது வந்துருச்சு, மறந்தாரு. இல்லை படிக்கல. படிக்கலையா? இப்போ சொன்னது படித்த மாதிரி பேசலாம். 1 2 3. நீங்கள் ஆசிரியருக்கு ஆத்திரம் வந்தது. என்ன ஆத்திரம் வந்தது? தாம் நடத்திய பாடத்தில் அவர்கள் கேள்வி கேட்டார். நண்பர்கள் யாரும் பதில் சொல்லலை. நரேந்திரன் திறமை தான் அலாதியானது. ஒரே நேரத்தில் பல காரியங்களை சிறப்பாக செய்வான். இதையும் செய்வார், அதையும் செய்வார், எல்லாமே செய்வார். அப்போதே பாடத்தை கூர்மையாக அவன். எனவே ஆசிரியர் கேட்டதும் நேரம் கூட தாமதமின்றி பதில் கூறினான். அப்படியானால் அங்கே பேசிக்கொண்டிருந்தது யார் அப்படின்னு கேட்டார். அதுவும் நான் தான் அவர் சொன்னார். நான் தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். வெஞ்சின் மீது ஏற தேவையில்லை என்றார். ஆனாலும் நரேன், இல்லை இல்லை ஐயா, உண்மையில் நான் தான் பேசினேன். எனவே தண்டனை எனக்கு தான் கிடைக்க வேண்டும், மற்றவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நரேந்திரன் கல்லூரியில் படித்த காலம். ஜெனரல் மிஷனரிஸ் கல்லூரி ஏழை மாணவர்களுக்கு தேர்வு கட்டணத்தையும் கல்வி கட்டணத்தையும் தள்ளுபடி செய்வது வழக்கம் அந்த காலத்திலே. அதற்கு மாணவனின் ஏழ்மை நிலை நிரூபிக்கணுமா. நரேந்திரனின் நண்பன் என்ன பண்ணார்? ஒரு ஃப்ரெண்டு ஹரிதாஸ் சட்டோபாத்தியாயர் ஏழை. ஹரிதாஸ் சட்டோபாத்தியாயர்கள் ஏழையா. அவனால் கல்வி கட்டணத்தை செலுத்த இல்லை. கல்லூரி தலைமை எழுத்தரிடம் பேசி ஹரிதாஸின் கட்டணத்தை தள்ளுபடி செய்ய ஏற்பாடு செய்வதாக கூறினார் நரேந்திரன். அப்போது ராஜ்குமார் என்பவர் தலைமை எழுத்தாளராக பணியாற்றினார். ஒரு நாள் அவரது அலுவலகத்துக்கு நரேந்திரன் சென்று ஹரிதாஸிற்காக சிபாரிசு பண்ணார். ஆனால் ராஜ்குமார் அதனை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த அதிக பிரசங்கித்தனமான உனது பரிந்துரையை தேவையற்றது, நீ உன் வேலையை பார்த்துக்கொள், அவன் கல்லூரி கட்டண பாக்கியை செலுத்தினால் மட்டுமே தேர்வுக்கு அனுமதிப்பேன் என்று நரேந்திரன் மீது சீறினார். நான் இதற்கு ஒரு வழி கண்டு பிடிக்கிறேன், தைரியமாக இரு என்று கூறினார். அவரை தேற்றிக்கு அப்புறமா நரேந்திரன் அதிர்ச்சி அடைந்தவுடனே இதுக்கு ஒரு வழியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அன்று கல்லூரி முடிந்ததும் நரேந்திரன் வீட்டிற்கு செல்லாமல் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு இடத்திற்கு சென்றார். அபின் முதலிய போதைப் பொருட்கள் புழங்கும் இடமும் அது. வழக்கமாக ராஜ்குமார் அந்த இடத்திற்கு செல்வார். அந்த ராஜ்குமார் பையன் அன்று நன்றாக இருட்டிய பிறகு யாரும் அறியாமல் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் ராஜ்குமார். திடீரென்று ராஜ்குமாரின் முன்னால் நரேந்திரன் சென்று நின்றார். அந்த ஸ்டூடெண்ட் பையன் கிட்ட. ஏன்னா அவர் சொன்னார்ல முதல்ல இந்த பையன். அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அவரை பார்த்து ராஜ்குமாருக்கு சிரிப்பு திகைப்பு. நரேந்திரா, என்ன விஷயம் என்று கேட்டார். நரேந்திரன் ஹரிதாஸின் விஷயத்தை கூறினார். கட்டணத்தை தள்ளுபடி செய்யாவிட்டால் அவின் பழக்கத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்தி விடுவதாக பயமுறுத்தினார். அதை நீ அதை நீ தள்ளுபடி செஞ்சிடு, இல்லைன்னா நான் அவின் பழக்கத்தை எல்லாருக்கும் நான் தெரிவித்தப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? வாத்தியார். பயந்து போன ராஜகுமார், என்னப்பா நரேந்திரா, நீ சொல்லி நான் கேட்காமல் இருப்பேனா? இல்லை அவர் சொல்கிறாரு, கட்டணத்தை தள்ளுபடி செய்யாவிட்டால் அவின் பழக்கத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்தி விடுவதாக பயமுறுத்தினார். பயந்து போன ராஜகுமார், என்ன நரேந்திரா, நீ சொல்லி நான் கேட்காமல் இருப்பேனா என்று கேட்டான். நரேந்திரனை கேட்கலாம் அவன் நரேந்திரன்கிட்ட. அதற்கு ஒப்புக்கொண்டார். வெற்றியுடன் திரும்பிய நரேந்திரன் நண்பர்களிடம் நடந்ததை கூறினார். அனைவருமாக சந்தோஷமாக மகிழ்ந்தனர். காசியின் அழகிய கோயிலுள் ஒன்று துர்கா கோயில். ஒரு நாள் அங்கே சென்று தேவியை தரிசித்தார். ஒற்றையடி பாதை வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார் விவேகானந்தர். அப்போது குளம், மறுபக்கம் உயர்ந்த மதிச்சுவர் அதெல்லாம் இருந்தது. ஒரு திடீரென்று ஒரு குரங்கு கூட்டம் அவரை எதிர்த்தது. விவேகானந்தரின் வேகம் தடைப்பட்டது. உடனே அவர் என்ன பண்ணார்? முன்னேற தயங்கினார். அவர் பின்னால் பின்வாங்குவதை கண்ட குரங்குகள் அவரை நோக்கி முன்னேறின. விவேகானந்தர் திரும்பி ஓடுறாங்க. பின்னால் அதை கண்டவுடனே ஓடுறாரு. பின்னால் குரங்குகள் விடாமல் துரத்துது. அப்போவும் அவரது வேகம் அதிகரிக்க அவையும் விரைந்து ஓடுது. அவர் பின்னாலே அவர் பிடிக்கிறது. அவர் மீது கடிக்க தொடங்கின. இதை இனி சமாளிக்க முடியாது என்று தளர நிலைக்கு வந்து விட்டார். அப்போது வயதான ஒரு துறவி அந்த இடத்துக்கு வந்தார். ஒரு சாமியார் ஒருவரின் குரல் கேட்டது. அங்கே போயிட்டு வந்துட்டு தானே இருப்பாங்க அந்த மாதிரி காட்டுங்கள்லையும் அதுங்கள்லையும். அவர் எதிர்த்து நீல், மிருகங்களை எதிர்கொள் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் விவேகானந்தரிடம் புத்துணர்ச்சி பரவியது. ஓடிக்கொண்டிருந்தவர் நின்றார். உறுதியாக நின்று குரங்குகளை விரித்து பார்த்தார். பார்த்த உடனே அவ்வளோதான், அவை பின்வாங்க தொடங்கிச்சு. இப்படியே பின்னால் போயிடுச்சு. எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம்.
அதை பார்த்து மறைச்சு பார்த்தா அது கண்ணை பார்த்தாலே நம்மளை பார்த்தாலே பயந்து போயிடுங்கிறாரு. இந்த நிகழ்ச்சி விவேகானந்தரின் மனத்தில் ஆழமாக பதிந்தது. இயற்கை வேதங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்னு அப்போ தான் அவர் நினைக்கிறார். வேதங்களையும் எல்லாரும் மட்டம்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே தெரியாதவங்கெல்லாம் சூக்தம்னா சூ ப்ளஸ் யுக்தம்னா கிரேட்டஸ்ட் நிறைந்தது. சூனா சூரியனுக்கு சமம், அது யுக்தனா நிறைந்தது. சூரியனுக்கு ஒரு நிகழ்ந்தமான ஒரு கிரேட்டஸ்ட்டுங்கிறது சூக்தம்னு பேர். அந்த சூக்தத்துக்கே ஒன்றும் யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்டவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? யாரும் எல்லாம் கோடி மக்கள் 4 கோடி 40 கோடி மக்கள் தான் அப்போ இருந்தாங்க. அப்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணினாங்க? ஒன்றுமே பண்ணலை. 30 கோடி மக்கள் வீட்டுக்கெல்லாம் சத்துக்கிட்டு கிடந்தாங்க. இந்த பணக்காரங்க தான் இங்கே எல்லாம் பெரிய பெரிய வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் படிச்சுட்டு அப்படி இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி விவேகானந்தரின் மனத்தில் ஆழ பதிந்தது. இயற்கை வேகங்களையும் இந்த குரங்குகளை எதிர்த்து நின்றதுனால அவர் எல்லாத்தையும் எதிர்த்து நின்னால் நம்மளுக்கு நல்லா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. சுதந்திரம் என்ற ஒன்றை நாம் பெற வேண்டுமானால் அந்த இயற்கை வெற்றி பெற வேண்டும். இயற்கை நேச்சுரலாக இருக்கிறதெல்லாம் வெற்றி பெறணும் மட்டுமே சாத்தியமே தவிர பயந்து ஓடுவதால் அல்ல. கோழைகள் ஒருபோதும் வெல்ல முடியாது. என்னதான் சொந்த நாடானாலும் ஒரு துறவி அதன் மீது பற்று வைப்பது சரியில்லை என்று ஒரு முறை விவேகானந்தரிடம் கூறினார். அதற்கு அவர் பதில் கூறினார், என் தாயை நேசித்து அவளுக்கு வேண்டியது செய்யாத ஒருவன் நான். மற்றவனின் தாய்க்கு என்ன செய்ய இயலும்? துறவியே ஆனாலும் தாய் நாட்டை ஒருவன் நேசித்தே ஆக வேண்டும் என்று சொன்னார். அப்புறம் இமயமலையில் ஒரு முறை விவேகானந்தர் நீண்ட மலைப்பாதை ஒன்றில் வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போ அவர் ஒருத்தர் கேட்குறாரு, வழியில் ஒரு முதியவர் ஒருவர் மலைச்சரிவு ஒன்றில் ஏற இயலாமல் களைத்து போய் அமர்ந்து விட்டார். அந்த முனிவர் விவேகானந்தரை, அப்பாடி இந்த பாதையை எப்படி கடப்பேன்? இனிமேல் நடக்க என்னால் முடியாது, என் நெஞ்சே வெடித்து விடும் போல் இருக்கிறது அப்படின்னார். உங்கள் காலுக்கு கீழே நீண்டு தெரிகிற அந்த பாதை முழுவதும் நீங்களால் கடக்கப்பட்டது தான் அவர் சொல்கிறாரு. அவரோட பெரியவரே, சற்று கீழே பாருங்கள், உங்கள் காலுக்கு கீழே நீண்டு கிடைக்குது அந்த பாதை, அதெல்லாம் உங்கள் காலுக்கு பின்னால் தான் வந்துக்கிட்டு இருந்தது. உங்களுக்கு முன்னால் தெரிகிற பாதையும் உங்கள் காலுக்கு கீழே தான் வந்துவிடும். அதனால் இனி முன்னால் இருக்கிறதும் உங்கள் காலுக்கு கீழே வந்துவிடும்னு சொல்கிறார். அந்த முதியவருக்கு உற்சாகம் பிறந்தது நடக்கலானார். ஆகஸ்ட் 1888 ஆக்ராவிலிருந்து பிருந்தாவனத்துக்கு புறப்பட்டார். கடைசி 30 மைல்கள் அவர் நடந்தே போனோம். பிருந்தாவனத்தை அடைய இன்னும் 2 மைல்களே பாக்கியிருந்தன. பசியும் களைப்பும் மேலிட நடந்து கொண்டிருந்தார் விவேகானந்தர். வழியில் ஒருவன் சாலை ஓரமாக அமர்ந்து ஹூக்காவில் புகைப்பிடித்து கொண்டிருந்தான். சற்று புகை எடுக்க கொடுக்குறியா எனக்குன்னு கேட்குறார். ஒன்றும் இல்லையே அவர்கிட்ட. ஒரு உற்சாகம் பிறக்குமே என்று விவேகானந்தர் அவனிடம் சென்று தமது விருப்பத்தை தெரிவித்தார். அதற்கு அவன், அது எப்படி சுவாமிகளை முடியும்? நான் ஒரு துப்புரவாளன்னா வீடு கொட்டுறவன். இந்த மாதிரி என் ஹுக்காவில் நீங்கள் புகைப்பிடிப்பதா என்று கேட்டான். உண்மைதானே, ஹுக்காவில் நான் புகைப்பிடிப்பதா என்று அங்கிருந்து நடக்க தொடங்கினார். சிறிது தூரம் சென்றிருப்பார். சட்டென்று அவரது மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. நான் ஒரு துறவி, ஜாதி உணர்வு, குலப்பெருமை இதையெல்லாம் நான் பார்க்கக்கூடாது. உறுதிமொழி எடுத்துக்கொண்டவன் நான். இந்த எண்ணம் எழுந்தது. வெட்கத்தில் உமைந்தார். உடனே நேராக போய் கேட்டார், கொடு, பரவாயில்ல, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு. சகோதரா, நான் புகைப்பிடிக்க ஏற்பாடு செய்யந்தார். அந்த மனிதன் மீண்டும், சுவாமி நீங்கள் ஒரு துறவி அப்படின்னார். மறுப்புகளை பொருட்படுத்தாமல் அவன் குக்காவில் புகைப்பிடித்த பிறகே அங்கிருந்து புறப்பட்டார். தவறுவதோ பிறழ்வதோ குற்றமல்ல. தவறுன்னு உணர்ந்தால் அதை திருத்தி கொள்ளணும். அதுதான் மனசனுடைய வாழ்க்கை. சரியாக எதிர்கொள்வது, நம்ம எந்த ஒரு நோக்கத்தையும் சரியாக எழுதுவது. 1890 அதில் 1890 ஏப்ரலில் பலராம் போஸ் காலமான செய்தி. பலராம் போஸுங்கிற இறந்து விட்டார் அந்த ஊரில், ராமகிருஷ்ணன், அதை பேலூரில், அதான் கல்கட்டா. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பக்தர் சீடர்கள் அனைவரும் மிக நெருங்கியவராக இருந்தார். அவர்களுக்கு உதவிகளும் செய்தார். ஒரு தனி இடத்தை கொடுத்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ண அத்தை ஒருவர் காலமான செய்தி கேட்டு விவேகானந்தர் மிகவும் கலங்க செய்தது. அவர் ஒரு துறவிக்கு இந்த பாசமும் பந்தமும் தகுமா என்று வியந்தார். ஐயோ, நம்மளுக்கு இப்படி பாசம் வேணுமா அப்படின்னு. நாங்கள் வரட்டு துறவிகள் அல்ல. ஒருவன் துறவியாகி விட்டான் என்பதற்காக அவனுக்கு இதயமே இல்லாமல் போய்விடும் என்று நினைக்காதீர்கள் என்று அவனுக்கு பதிலளித்தார் விவேகானந்தர். பிறகு தொடர்ந்து கூறினார், இதோ பாருங்கள், உண்மையான துறவியின் இதயம் சாதாரண மனிதனை விட இதயத்தை விட மிகவும் மென்மையானது அப்படின்னார். நாங்களும் மனிதர்கள் தான். இரக்கமற்ற ஒருவனாக செய்கின்ற துறவை நான் விரும்பவில்லை, எனக்கு வேண்டாம். பிறருக்கு நன்மை செய்யாதவன் துறவியே அல்ல.
அப்படின்னு சொல்கிறாரு. துயரத்தில் வாடுபவர்களை தேற்றுவதே துறவி பிறக்கிறான் என்று சொன்னார். ஆன்மீகத்தை தாண்டி அவர்களை ஆன்மீக பாதையில் செலுத்துவது துறவியின் வேலை. ரிஷிகேசத்தில் ஒரு மகானான துறவியை சந்தித்தார் விவேகானந்தர். ரிஷிகேசத்துக்கு போனார். அவர் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைந்தவராக தோன்றவே விவேகானந்தர் அவரிடம் சென்று பேசத் தொடங்கினார். பேச்சினிடையே பயணங்களை பற்றி பேசினார். தாம் சந்தித்த மகான்களை பற்றி கூறினார். ஒரு பவஹாரி பாபா என்று ஒருத்தர் உள்ளார். அவரது பெயரை கூறியதும் அந்த துறவியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. பவஹாரி பாபாங்கிறவர் எங்கே இருக்காரோ அவரை நான் பார்க்கணும் அப்படின்னாரு அந்த துறவிகிட்ட. அவர் சுவாமிஜி உங்களுக்கு பாபாவை தெரியுமா என்று கேட்டார். தெரியும் என்று சொன்னார். அவரது ஆசிரமத்தில் நடந்த திருட்டை பற்றி தெரியுமா என்று கேட்டார். அந்த துறவி தெரியுமே என்றார். ஒரு நாள் அவரது ஆசிரமத்தில் திருடன் ஒருவன் நுழைந்தான். அவரை கண்டதும் பயந்து போய் தான் திருடிய பொருள்களின் மூட்டையை அப்படியே போட்டுவிட்டு ஓட்டம் எடுத்தான். அவரும் அந்த மூட்டையை எடுத்து திருடனை தொடர்ந்து ஓடினார். பிடிச்சிக்கோ, இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். தொடர்ந்து ஓடி போய் அந்த மூட்டையை கையில் வைத்து கண்களில் கண்ணீருடன், அப்பா இது உனது சொத்தை நீ எடுத்த போது தலையிட்டதுக்கு என்னை மன்னித்து விடுனார். கதையை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த துறவி கதை நிறைவுற்றது. விவேகானந்தரை அமைதியாக பார்த்து, சுவாமிஜி அந்த கதையில் வரும் திருடன் தான் நான் தான் அந்த திருடன் அதனால் என்றார். விவேகானந்தர் திகைத்து போய் அதுக்கப்புறம் நான் துறவி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அன்று பாபாவை சந்தித்தது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம். நான் தான் அந்த பாபா. அதன் பிறகு விவேகானந்தரிடம் நாம் ஒரு துறவியாக அடைந்த அனுபவங்களை கூறினார். இரவு நீண்ட நேரம் இருவரும் பேசினாங்க. யாரையும் பாவி என்று இகழ்வதற்கில்லை. பாவியினுள்ளும் ஒரு மகான் தான் இருக்கிறார். அவன் ஒரு நாள் வெளிப்படவே செய்வான் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியாவையும் அதன் மக்களையும் நேரடியாக கண்டு அவர்களின் நிலைமையை உணர்வதற்காக விவேகானந்தர் நாடு முழுவதும் பயணம் செய்தார். இங்கெல்லாம் வந்தார். சென்னைக்கு கன்னியாகுமரிக்கெல்லாம் வந்துட்டு தான் போனார். 1890 அதுதான் 1900 தான் நம்ம பிறந்தது அந்த நாட்டில். இப்போ நான் 44, அவங்க 72 இப்படி வரும். 890 மீரட்டிற்கு சென்றார். அங்கே தனது சகோதர துறவியர் சிலரை அவர் சந்திக்க நேர்ந்தது. அனைவருமாக சேட்ஜி என்பவர் வீட்டில் தங்கினார்கள். சேட்ஜியின் வீட்டில் என்ன இருந்தது? அருகில் ஒரு நூல் நிலையம் தான் இருந்தது, ஒரு லைப்ரரி. அங்கிருந்து விவேகானந்தருக்காக சகோதர துறவியர் ஒருவரான அகண்டானந்தர் நூல்களை வாங்கி வருவது வழக்கம். விவேகானந்தர் சர் ஜான் லுப்பக்கின் என்ற அந்த இலக்கிய தொகுதி வாங்கி வர சொன்னார். அதை கொண்டு வந்து கொடுங்க எனக்கு அப்படின்னு. ஏன்னா இவர் தான் நல்ல இங்கிலீஷ் தான் இவர். அகண்டானந்தர் தினசரி ஒரு பகுதி கொண்டு வருவார். அதை படித்து விட்டு மறுநாள் அதை திருப்பி கொடுத்து வருவார். சுனூலவருக்கு சந்தேகம் இருந்தது. ஒரு பகுதியை ஒரே நாளில் படிப்பது என்ன சாத்தியமா அப்படின்னு சொன்னார். தான் படித்தது மட்டுமல்ல, அந்த நூலிலிருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நான் சொல்லுவேன்னு சொன்னார். ஆமாம், நூலகர் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளித்தார். அவர் இது எவ்வளோ சாத்தியமாச்சுன்னு கேட்டார். எதையும் நான் ஒவ்வொரு வார்த்தையாக படிப்பதில்லை. ஒவ்வொரு வாக்கியமாக சில வேளைகளில் பத்தியாக படிப்பேன். அதனால் விரைவாக படிக்க முடிகிறதுன்னு சொன்னார். பத்தியாக படித்ததும் உடனே கேத்திரி மன்னர் விவேகானந்தர் படிக்கும் முறையை கண்டு வியந்ததுண்டு. அவர் படிக்கிற முறையை பார்த்துட்டு கேத்திரிங்கிறவர் ராஜா, எங்கே ராஜஸ்தான்லேயும் எங்கேயோ, அவர் ஆச்சரியப்பட்டாங்க. புத்தகத்தை கையில் எடுத்து எல்லா பக்கங்களையும் ஒரு முறை புரட்டுவார், அவ்வளோதான். அப்புறம் அது வச்சிருவார். விவேகானந்தர் விளக்கினார். ஒரு குழந்தை படிக்க ஆரம்பிக்கும் போது முதலில் எழுத்துக்களை ஒவ்வொன்றாக படிக்கிறது. அதுபோல தான் இது. இன்னும் பயிற்சி இருந்தால் வாக்கியமாக படிக்கலாம். இப்படியே மன ஒருமைப்பாடு அதிகம் போது கண்ணிமைக்கு நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் படிச்சிடலாம் அப்படிங்கிறார். இன்று இந்த 3 வலுவாமல் பின்பற்றப்பட்டால் யார் வேண்டுமானாலும் எந்த திறமையையும் பெறலாம். பிரம்மச்சரியம் பயிற்சி, மன ஒருமைப்பாடு, இந்த 2 தான் வேணும். வேறு எதுவும் தேவை கிடையாது. மனசு ஒருமைப்படணும். நம்ம கொஞ்சம் பிரம்மச்சரிய வாழ்க்கை லைஃப்பில் நம்ம இருந்திருந்தால் கண்டுபிடிக்கும். விவேகானந்தரின் இந்த திறவை கண்டு அவரது இல்லத செயலரான ஹரிபாதர் திகைத்ததுண்டு. ஒரு நாள் விவேகானந்தர் ஆங்கில நகைச்சுவை நாவலான பிக்விக் பேப்பர்ஸ் அப்படிங்கிறவரை அந்த பேப்பர்ஸுங்கிற நூலிலிருந்து நீண்ட பகுதிகளை அப்படியே கொண்டு வந்து கொடுக்க சொன்னார். ஹரிபாதருக்கு இது மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது. விவேகானந்தர் கூறியதோ அவரை மேலும் ஆழ்த்தியது. 5-6 மாதங்களுக்கு முன்பு ஒரு முறை என்று 2 முறை மட்டுமே தாம் அது இந்த நூலை வாசித்திருப்பதாக கூறினார்.
2 முறை வாசிப்பதால் அவ்வளவு பகுதிகளும் மனப்பாடம் ஆகுமா என்று கேட்டபோது விவேகானந்தர் பதில் சொல்கிறாரு, உடம்பில் செயல்படும் சக்திகளை கட்டுப்படுத்துவதால் மன ஆற்றல் வளர்கிறது. உடம்பினுடைய செயல்களெல்லாம் நீ கட்டுப்படுத்து, அப்போ எல்லாம் வரும். பௌதீக சக்திகளை கட்டுப்படுத்து, சேமித்து பெற்ற மன ஆற்றலை கட்டுப்படுத்து. மன மனத்தின் கிரகிக்கும் ஆற்றல்களை இழக்க செய்கிறதான் எது ரிட்டன்டிவ்னா ஃபியூக்கிலிட்டின்னு போட்டிருக்கு, இழக்க செய்கிறது. அதனை சேமித்தால் இத்தகைய படிப்பு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு. வேலூர் மடத்தில் விவேகானந்தர் நோயிட்டு இருந்தபோது அவர் ஆங்கில கலையஞ்சியத்தில் அதுதான் பிரிட்டானியா என்ன பிரிட்டானிக்கா அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து படிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் அந்த பெரிய தொகுதிகளை கண்ட அவரது சீடர் சரத் சந்திரன் விவேகானந்தர், அப்பப்பா இதெல்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஒரு ஆயுட்காலமே போதாது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. விவேகானந்தர் இதற்குள் 10 பகுதிகள் படித்து விட்டார். 11ஆம் பகுதியும் கேட்டார் என்பது சரத்திற்கு தெரியாது. அது வியப்பை கண்ட விவேகானந்தர், இந்த 10 பகுதியிலிருந்து நீ என்ன வேண்டுமானாலும் கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்பார். விவேகானந்தர் உடனுக்குடன் பதில் கூறியது மட்டுமல்ல, பெரும்பாலான இடங்களில் அந்த நூலில் உள்ள அதே வாக்கியங்களையே அப்படியே கூறினார். இதில் வியப்பு என்ன இருக்கிறது? அற்புதம் எதுவுமில்லை. இது மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டதும் அல்ல. இது முற்றிலும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிற ஒருவனின் ஒன்றை ஒரு முறை கேட்டவால் போதும், படித்தால் போதும், அவனுக்கு எல்லாமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முறையை கற்றுட்டா அவனுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு. எல்லாருக்குமே வராதான். ஆற்றலை இழந்தால் தான் நமது நாடு நாளுக்கு நாள் ஆற்றலிலும் அறிவிலும் பலவீனமாய் நம் ஆண்மையை நாம் இழந்து வருகிறோம். இதோடு நிறுத்திக்கிறாங்க. இன்னும் வேணாலும் படிக்கலாம். விவேகானந்தரின் மன ஒருமைப்பாட்டை காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அமெரிக்காவில் இருந்தபோது ஒரு நாள் அவர் வெளியில் நடக்க சென்றிருந்தார். அழகிய நீரோடையில் கரை வழியாக சென்று கொண்டிருந்தார். வழியில் பாலம் ஒன்று குறுக்கிட்டது. அங்கே சில இளைஞர்கள் துப்பாக்கியால் குறிவைத்து அந்த பழகி கொண்டிருந்தனர். நீரோடையில் அந்த தண்ணியில் மிதக்கப்பட்ட முட்டை ஓடுகள் அது எல்லாத்தையும் ஒரு ஆணி அடித்து ஒரு கூடை மாதிரி வச்சுட்டு ஒரு போட்டு மாதிரி வச்சுட்டு அது மேலே எல்லாம் குறி பார்த்து சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவற்றை ஒரு நூலில் கோர்த்து கல் ஒன்றில் கட்டி வைத்திருந்தனர். நீரின் விரைவிற்கு ஏற்ப அது மேலும் கீழுமாக அந்த முட்டைகளெல்லாம் அசைஞ்சன. அதுவே நோக்கம் என்று அதில் வெற்றி பெறவில்லை. ஆனால் விவேகானந்தர் சிறிது நேரம் அவர்கள் முயற்சியை பார்த்தார். அவர்களது தோல்வியை கண்டு சிரித்தார். இதை கண்ட அந்த இளைஞர்கள் ஒருவர் அவரை அணுகி, நீங்கள் நினைப்பது போல் இது அவ்வளோ சாமானியமானதல்ல, முயன்று பாருங்கள் வேணும்னா அப்படின்பார். உங்களுக்கே புரியும். விவேகானந்தர் துப்பாக்கியை கையில் எடுத்தார். வரிசையாக சுமார் 1 டஜன் ஓடுகளை சுட்டு தள்ளினார். அந்த இதுதான் குணமும் மனம் ஒரே குறியார்கள். இளைஞர்களால் வியப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. நீங்கள் துப்பாக்கியை சுடுவதில் நல்ல பயிற்சி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு அவர் சொன்னார், மௌனமாக புன்முறுவல் செய்தபடி, நண்பர்களே, என் வாழ்நாளில் இன்று தான் நான் முதல் எடுத்தேன், இன்றைக்கி தான் முதல் சுட்டு காட்டினேன்னு சொன்னார். அந்த இளைஞர்களால் நம்பவே முடியவில்லை. அப்புறம் 1891 மவுண்ட் அபுவில் ஒரு பாழடைந்த குகையில் தங்கியிருந்தார் விவேகானந்தர். ஒரு நாள் அரசாங்க வக்கீலான முஸ்லீம் ஒருவர் அந்த வழியாக போயிட்டு இருந்தார். விவேகானந்தரின் தோற்றத்தால் மிகவும் கவரப்பட்டார். ஏன்னா அவர் சின்ன வயசு நல்லாவும் இருக்கிறார் பார்க்குறதுக்கு. எனவே அவரிடம் சென்று பேசினார். ஒரு சாதாரண துறவி அல்ல, அறிவிலும் ஆன்மீகத்திலும் மிக உயர்ந்தவர் என்பதை கொஞ்ச நேரத்தில் பார்த்துக்கிட்டார். அவர், மழைக்காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த குகைக்கு கதவுகள் இல்லை, நீங்கள் கதவு செய்து தந்தால் நன்றாக இருக்கும் என்றார். அதற்கு அந்த வக்கீல், சுவாமிஜி, அத்தகைய ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. ஆனால் எனது தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, அவர் பார்த்தவுடனே அவரை பிடிச்சி போச்சு. இருக்கு ஒன்று உண்டு, எனக்கு பங்களா ஒன்று உள்ளது, அங்கே நான் தனியாக வசித்து வருகிறேன். நீங்கள் சம்மதித்தால் அங்கே வந்து தங்கலாம். ஆனால் நான் ஒரு முஸ்லீம், உங்கள் உணவிற்கு தனி ஏற்பாடு செய்கிறேன் என்றார். விவேகானந்தர் உணவு பற்றிய விஷயத்தை பொருட்படுத்தவே இல்லை. வக்கீலுடன் மலைக்கு சென்றார். அங்கே விவேகானந்தருக்கு பலர் அறிமுகமாயினர். நிறைய பேர் அங்கே வந்துட்டாங்க. அவர்களில் ஒருவர் முன்ஷி ஜக்மோகன் என்றார். இவர் கேத்திரி மன்னரின் தனிச்செயலர். அவர் தான் கேத்திரி மன்னன்கிட்டே கூட்டிகிட்டு போகிறார் ஒரு காலத்தில். விவேகானந்தர் கௌபீனம் வட்டு கட்டியவராக தூங்கி கொண்டிருந்தார். கௌபீனம்னா
அந்த உடைய அவர் செத்த உடனே அந்த உடையை தூக்கி போட்டுக்கிட்டாரு. அது வரைக்கும் அவர் போடவே இல்லை. யார்? அவர் என்னைக்கு குருமகராஜ் இறந்தார் ராமகிருஷ்ணன் அன்னைக்கே போய் குளிச்சுட்டு உடனே அந்த இதை போட்டுக்கிட்டார் காது. அப்புறம் நம்ம துறவி ஆகிட்டோம். விவேகானந்தர் கௌபீனம் மட்டும் கட்டியிருந்தார். இது 10ஓடு 11வது துறவி திருட்டு கூட்டம், ஏமாற்று கும்பல் போன்றவற்றை சேர்ந்த இன்னொருவர்னு எல்லாருமே எண்ணிக்கொண்டார்கள் மனசுக்களை. விவேகானந்தர் கண் விழித்தார். உடனே ஜக்மோகன் அவரிடம், சுவாமிகளே, நீங்கள் ஒரு இந்து துறவி, ஒரு முஸ்லீமுடன் தங்கியிருக்கிறீர்களே, அது எப்படி? உங்கள் உணவை எல்லாம் அவர் தொட நேருமே என்றார். இந்த கேள்வி விவேகானந்தரிடம் ஒரு விதமான ஆவேசத்தை தான் கிடைத்தது, கோபத்தை கிடைச்சது. பெரும் நெருப்பில் இருந்து சுடர்கள் தெரித்து கிளம்புவது போல் பேசினார். என்ன சொல்கிறீர்கள்? நான் ஒரு துறவி. உங்கள் சமுதாய கட்டுப்பாடுகள் அனைத்தையும் கடந்தவன் நான் ஒரு தோட்டியும் கூட. உணவு கொள்ளலாம், நான் ஒரு தோட்டியும் கூட. உணவு கொள்ளலாம். எனக்கு கடவுளிடம் பயமில்லை, ஏனெனில் அவர் அதை அனுமதிக்கிறார். எனக்கு சாஸ்திரங்களிலெல்லாம் பயமே கிடையாதுன்னு சொல்கிறார் அவர். அதை அனுமதிக்கிறேன் ஏன்னு இவர் தான் சொல்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு, இந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கு பயப்படுகிறேன்னு சொன்னார். உங்களுக்கு கடவுளை பற்றியோ சாஸ்திரங்களை பற்றியோ எதுவும் தெரியாது. நான் எங்கும் கடவுளை காணுகிறேன். மிக சாதாரணமான பிராணிகளை, இவர் தான் சொல்கிறார். யார்? நரேந்திரன் சொல்கிறார். தாழ்ந்தவன் என்று எனக்கு எதுவுமே கிடையாது. சிவா ஜெகன்மோகன் அதிர்ந்து போனார். அது கேத்திரி மன்னர் இத்தகைய துறவியை சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணி அவர் உடனே போய் அங்கே சொல்கிறாரு. அவருடைய செயலாளர் ஒருத்தர் வந்தார். அவர் போய் சொல்கிறாரு, கேத்திரி மன்னர் இப்படி போய் ஒரு இடத்துல ஒரு கொடியில் பார்த்தேன், அவர் அரண்மனை கூட்டிகிட்டு வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கேத்திரி மன்னர் அரச சபையில் நடனமாது ஒருத்தி சங்கீத நிகழ்ச்சி நடத்தினது. அதில் கலந்து கொள்ளுமாறு விவேகானந்தரை அழைத்தார். அதற்கு அவர், தான் ஒரு துறவி, இத்தகைய நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்னார். ஆனாலும் அவங்க உடலை என்னிடம் வந்தார்கள். சுவாமிகளே, 3 நாட்களாக என்று கூறி